அதான் வித்லோ படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பையனும் பொண்ணும் வந்து மேரேஜுக்காக ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அவங்களோட பாஸ்ட் லவ் பத்தி ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி அங்கதான் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு 90s ஸ்டைல்ல வந்து ஸ்கூல்ல லவ்ல நடக்கும்ல, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே வந்து அதுதான். பட் என்னன்னா நம்ம வந்து அதெல்லாம் கடந்து வந்ததா கூட அதுல இருக்க நிறைய ஒரு இன்சிடென்ட்ஸ் நமக்கு ஞாபகம் வந்தா கூட அது இந்த படத்துல வந்து கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காமிக்கல. அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நான் ஆவரேஜ் தான் சொல்லுவேன். பட் செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மெயினா ஒரு 3 சீக்வன்ஸ் வந்து செம்ம சூப்பரா இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அவங்க எக்ஸ்லவரை மீட் பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸ், ஹீரோயின் வந்து அவங்க எக்ஸ்லவரை மீட் பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸ், அதே மாதிரி ஹீரோ அவங்க அப்பா கூட ஒரு சீக்வன்ஸ். இந்த 3 சீக்வன்ஸும் செம்ம சூப்பரா இருந்துச்சு. அது படத்தை நல்லா தூக்கிட்டு வந்துச்சு. ஆனா கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுதான் கிளைமேக்ஸ்னு நம்ம ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் அதுக்கு ஒரு சஸ்பென்ஸ் கொடுத்து முடிக்கிறேங்கிற பேர்ல படத்தை கொஞ்சம் ட்ராக் பண்ணிருப்பாங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அவர் வந்து ஒரு ஹீரோவா நடிக்கும் போது என்னன்னா ரொம்ப லவுடா நடிக்கிறேங்கிற பேர்ல ஓவரா கத்துறாரு நிறைய சீக்வன்ஸ்ல. ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் கூட எமோஷனல் நடிச்சிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆயிருப்பாரு. இந்த படத்துல ஹீரோயின் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பெருசா ஒண்ணுமே பண்ணல. ரொம்ப யதார்த்தமா அவங்களுக்கு கொடுத்த டயலாக் வந்து டெலிவரி பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். பட் ஆடியன்ஸ் கூட இந்த படத்துல அவ்வளவு கனெக்ட் ஆயிட்டாங்க. தியேட்டர்ல இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த ஹீரோயின் கூட தான் அப்படி கனெக்ட் ஆயிருக்காங்க. இந்த படத்துல ஆக்சுவலா வந்து ஈவன் காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த பிளாஷ்பேக்ல வர ஹீரோயினா கூட அந்த மெயின் ஹீரோயினை போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த லேகெல்லாம் இல்லாம ஆடியன்ஸ் அப்படியே ரசிச்சே உள்ள கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ ப்ராப்ளம் அந்த காஸ்டிங் ஒரு இஷ்யூவா இருக்கலாம், ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஹீரோயினுக்கு செம்ம ஃபியூச்சர் இருக்கு தமிழ் சினிமாவில், கரெக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா.